இருக்கு படம். நல்லா பாக்குற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு படம். சூப்பரா இருந்துச்சு. அனுப்பமா கொஞ்சம் அங்கேயும் யூஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாவே நல்லா இருந்தது. போர் அடிக்கல. எல்லாம் ஒத்துமையா இருக்குன்னு பேசியிருக்காங்க. படம் சூப்பர் சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி செல்வராஜ் கண்டிப்பா சூப்பர் படம் நல்லா இருக்கு. அவரோட காஸ்டிங் தான் தெரியல மாதிரி இருக்கு. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. அவங்க அப்பா இயக்கலோட ஒரு படி நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா இருக்கு. படம் சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அந்த வயலன்ஸ் தான் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ரொம்ப லோயர் கிளாஸ்ல வில்லேஜ்ல இருந்து எப்படி இந்த அளவுக்கு இதாகி வரணும்ன்ற ஒரு மோட்டிவா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. படம் வந்து லைக் ஒன் டைம் வாட்சபிள் தான். அவரு த்ருவ் விக்ரம் வந்து உண்மையா நல்லா நடிச்சிருக்காரு. படம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த அசுரன் படம் மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்கு படம். நல்லா பாக்குற மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? அந்த ஹீரோவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு படம். சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்தது. ஒன் டைம் வாட்சபிள். அப்புறம் அனுப்பமா கொஞ்சம் அங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி மாரி செல்வராஜ் படம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? ஸ்போர்ட்ஸ் வேற எப்படி நடிச்சிருக்காரு த்ருவ் விக்ரம்? நல்லா நடிச்சிருக்காரு. சொல்லு, நீ சொல்லு எப்படி இருந்தது படம்? பிடிச்சிருக்க படம். நல்லா இருக்குமா? என்னமா பிடிச்சிருந்தது? படம் ஃபுல்லாவே நல்லா இருந்தது. போர் அடிக்கல. பசங்களே தூங்காத பார்த்துட்டு வந்திருக்காங்களே. என்ன மாதிரியான மூவி இது? மூவில சவுத்ல எடுக்கிற பிரச்சனை தான் அது. அதனால அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்கு. கரெக்டாக எடுத்திருக்காங்க. சூப்பராக தான் எடுத்திருக்காங்க. அந்த பிரச்சனை இல்லை. படம் சூப்பராக எல்லாருமே வந்து பார்க்கணும். சவுத்தில் அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த கேஸ்ட் இருக்குல்ல, அது வந்து பார்க்கணும். பார்த்துக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த படம் எப்படி இருக்குன்னு. படம் சூப்பராக இருக்குது. எங்கேயும் யாரை பற்றியும் பேசல, கேஸ்ட்டை பற்றியும் பேசல. எல்லாம் ஒத்துமையாக இருக்குன்னு பேசியிருக்காங்க. படம் சூப்பர் சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி செல்வராஜ் கண்டிப்பாக சூப்பர் படம். படம் நல்லா இருக்கு. என்ன மாதிரியான கான்செப்ட் படம்? ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா எமோஷன்ஸ் அந்த அளவுக்கு லாஸ்டா கனெக்ட் ஆகல. நல்லா தான் இருக்கு. ஓகே. த்ருவ் விக்ரம் எப்படி பண்ணிருக்காரு? அவரை பார்த்திருந்தா வேற நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட காஸ்டிங் தான் தெரியல மாதிரி இருக்கு. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. அந்த ஊரோட ஸ்லாங் அதெல்லாம் வரவே இல்லை. மற்றபடி படம் ஓகே நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருக்குமா? என்ன பிடிச்சிருந்தது சார் படத்துல? எல்லா கபடி நல்லா இருக்கு. அதாவது பாரம்பரிய விளையாட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி நல்லா எடுத்துருக்காங்க. எல்லா சப்ஜெக்டும் அருமையா இருக்கு. த்ருவ் விக்ரம் எப்படி பண்ணிருக்காரு? எல்லாம் டாப் சூப்பர். அவங்க அப்பா ஈக்குவல் பண்ணிருக்காரு. அவங்க அப்பா இயக்கலோட ஒரு படி நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ஹீரோயின்ஸ்ல எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்களுக்கு அதிகமாக ரோல் தரல இருந்தாலும் பரவாயில்ல. மற்ற ஹீரோ நல்லா பண்ணிருக்காருமா. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? சாங்ஸ் நல்லா இருக்கு. டாக்டர் பிஜிஎம் நல்லா இருக்கு. நானே ஏசியன் பிளேயர் தான். ஆமாங்க, நான் ஏசியன் பிளேயர். இளங்கோவன் எக்ஸ் மிலிட்டரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா இருக்கு. படம் சூப்பர். நல்ல ஒரு டீம் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு இளைஞருக்கு நல்ல ஒரு டீமை கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு மேடம் கொஞ்சம் வயலன்ஸ் கம்மி பண்ணிருக்கலாம். ஆனா போரா இருந்து ரொம்ப லோ இதுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வராங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பர். அது ரொம்ப அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அடிமட்டத்துல இருந்து எப்படி பசங்க மேல வருவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத கரெக்டா காட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அந்த வயலன்ஸ் தான் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஹீரோ எப்படி நடிச்சிருக்காரு? செமையா நடிச்சிருக்காரு. அவங்க அப்பா அளவுக்கு சூப்பரா நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோயின்ஸ்ல எப்படி பண்ணிருக்காரு? ரொம்ப நேச்சரா அவங்க வந்து நேச்சுரலா ரொம்ப அழகா ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி ரொம்ப கேஷுவலா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தாரு படம். ரெட்டி ஹீரோயினுமா? ரெண்டு பேருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. படம் ப்ராக்டிக்கலா இருக்கு. கேஷுவலா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஓவர் நடிப்புன்னு ஓரளவு கரெக்டா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஓவரும் கிடையாது. நல்ல சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. மியூசிக் சாங்ஸ்லாம் செமையா இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அந்த இயற்கையோட இதோட ரொம்ப அழகா நேச்சர், அந்த சீனரி, அந்த இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. கேமரா
படம் ரொம்ப சூப்பர், நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு மேம். என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? ரொம்ப லோயர் கிளாஸ்ல வில்லேஜ்ல இருந்து எப்படி இந்த அளவுக்கு இதாகி வரணும்ன்ற ஒரு மோட்டிவா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. ஆக்டிங்ல அப்படியே பண்ண எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அப்பா கேரக்டர்ல பண்ணாங்க, குரு எல்லாரோட இது நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்ஷன் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா படம் வந்து லைக் ஒன் டைம் வாட்சபிள் தான். அவரு த்ருவ் விக்ரம் வந்து உண்மையாக நல்லா நடிச்சிருக்காரு. பட் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா படம் பண்ணியிருந்தாங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பட் ஆக்டிங் வைஸ் இட் வாஸ் குட். படம் நல்ல படம் தான். யூஸ்வல் மாரி செல்வராஜ் டெம்ப்ளேட் தான். துருவ் விக்ரம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் படம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த அசுரன் படம் மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். மாரி செல்வராஜ் படம் கிடையாது அசுரன். பட் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பீடான படமா இருந்திருக்கலாம். இது இந்த படம் இன்னும் கொஞ்சம் லேகா இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆக்டிங் வைஸ் நல்லா தான் இருக்கு. எல்லாரோட அனுபமா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். துருவ் விக்ரமோட ஆக்டிங் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. மியூசிக் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. பட் படம் கொஞ்சம் லேக், அவ்வளோதான்.